என்ன பண்றான்? மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறான். எல்லாம் பார்த்திருப்பீங்க சமீபத்தில். முருகர் மாநாடு. முருகர் மாநாடு நடத்தி முருகரை கும்பிட்டோம். நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. திருவண்ணூரே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் தான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதில் என்ன பண்றான்னா, அந்த முருகர் மாநாட்டில் பெரியார், அண்ணா, கலைஞர் படத்தெல்லாம் போட்டு அவங்களை கிண்டல் பண்ணுறோம். பெரியார் இல்லைன்னா இந்த அளவுக்கு எல்லாம் சுகமா இருக்க முடியுமா? அண்ணா இல்லைன்னா இந்த மாதிரி சமத்துவம் வளர்ந்து இருக்க முடியுமா? கலைஞர் இல்லைன்னா இவ்வளவு பேர் படிச்சிருக்க முடியுமா? அதையெல்லாம் செய்து காட்டியது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. அதை முருகர் பெயரை சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதுதான் பிஜேபியினுடைய அநாகரிகம். இப்படியாவது சொல்லிக்கிட்டு அப்படி கிளப்பி விட்டு ஓட்ட வாங்கலாமான்னு பார்க்கறாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலத்திலேயும் எந்த நிலைமையிலேயும் நீ காலை ஊன்ற முடியாது என்பதை அந்த மதுரை மாநாடு நிரூபித்திருக்கிறது. இபிஎஸ் அவரு எங்க இருக்கிறவங்க தெரியாம அவரு மேடையெல்லாம் கட்சியாரெல்லாம் உட்கார்ந்து போதுதான் பெரியார் அண்ணா கட்சி பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அண்ணாவை கிண்டல் பண்ணி ஒரு மாநாடு நடத்துறான். அதுல போய் மேடையில உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி திருப்பி கேட்டா நாங்க அதை பார்க்கலாம். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஏமாற்று வேலை செய்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாற்று வேலைகளை எல்லாம் உங்களிடம் எடுத்து சொல்லி, உங்களுக்கு தெரியாது கிடையாது, இதெல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அவையெல்லாம் திரும்பி பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.